ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வி விநாயகம். எங்க ஊர் வந்து சோளிங்கர். ராணிப்பேட்டை மாவட்டம். இந்த வீடியோ வந்து தமிழ் சூப்பர் ஸ்பீக்கர் இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து ஸோ எப்போ வந்து ஆனாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸோ அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அது வந்து பாலசுப்ரமணியம் ஸோ ஐயா. ஸோ அவர் வந்து ஒரு ஒரு திக்குவாயின் நபர். ஸோ அவர் வந்து ஸோ நம்மளோட தமிழ்நாட்டில் ஸோ அந்த காலத்தில் இந்த சிக்குவாய செய்யறதுக்காக ஸோ எல்லா முயற்சியுமே எடுத்திருக்காரு. ஸோ எல்லாரும் சொன்னது வாயில் வந்து ஹங்கல் போட்டு பேசுறது, ஸோ உப்பு வச்சு தேய்க்கிறது, அந்த ஸோ இதுக்கு என்னென்ன வழியோ ஸோ அது இதெல்லாம் பண்ணா சரியாகும்னு சொன்னாலும் ஸோ அது எல்லாமே இவர் ட்ரை பண்ணி இருக்காரு. ஸோ எப்படியாச்சும் இந்த திக்குவாய் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு முடிவில் தான் ஸோ இருந்திருக்காரு. ஸோ அப்போ வந்து 1986 ஸ்காட்லாந்துல ஆண்ட்ரூ பெல்னு ஒருத்தர். ஸோ அவர் ஒரு இன்ஜினியர். ஸோ அவருக்கும் திக்குவாய் வந்து இருந்திருக்கு. ஸோ ஆண்ட்ரூ பெல் வந்து அவரோட அம்மாவோட ஹெல்ப்போட ஸோ ஓனாவே இதுக்கான ஒரு ஸோ ப்ராக்டிஸ் வந்து வந்து ஓவர் கம் பண்ணாரு. ஸோ அவர் வந்து ஒரு பிபிசி அந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு ஸோ கட்டுரை வந்து விட்டிருக்காரு. ஸோ ஸோ திக்குவாய்க்கு ஸோ ப்ராக்டிஸ் தர சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து மதுரையிலேருந்து ஐயா வந்து ஸ்காட்லாந்து அங்க இங்கிலாந்து போயிட்டு அங்கிருந்து அங்க ஆண்ட்ரூ பெல் அவரை மீட் பண்ணி ஸோ 1 வீக் அங்கேயே ஸ்டே பண்ணி
ஸோ இதுக்கான ப்ராக்டிஸ்லாம் எடுத்துட்டு ஸோ ரிட்டர்ன் மதுரைக்கு வந்து ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து ஸோ நம்மளும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்கலாம் சொல்லிட்டு ஸோ ஸோ ப்ராக்டிஸ் வந்து கொடுத்தாரு. ஸோ அப்படி கொடுக்கும்போது தான் 2001 வந்து ஸோ சென்னை சேர்ந்த மணிமாறன் சார் வந்து மதுரைக்கு போயிட்டு அவருக்கு அதாவது அங்க போயிட்டு ஒரு 1 வீக் இதுக்கான ஹைட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ எடுத்துட்டு வந்து ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மணிமாறன் சார் வந்து இந்த 2008 அந்த 9 ஸோ அந்த காலகட்டத்தில் தி இந்தியன் ஸ்டாமரிங் அசோசியேஷன்ல ஜாயின் பண்ணி ஸோ 3 ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இருக்காரு. அப்போனா அந்த 2000 காலகட்டத்திலே வந்து ஸோ இந்தியா லெவல்ல ஒரு திக்கு வாய்ந்த ஒரு சங்கம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து ஸோ என்ன ப்ராக்டிஸ், ஸோ எப்படி ஓவர் கம் பண்ணலாம், ஸோ அதோட அனுபவம் எல்லாமே வச்சுதான் 2014 ஜனவரி 1 வந்து ஸோ ஒரு வாட்ஸ்அப் குரூப் நமக்கு வேணும். அப்படி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்தாதான் ஸோ அந்த இந்த பேச்சு பயிற்சி வந்து நம்ம தொடர்ந்து பண்ண முடியும். ஸோ அப்ப வந்து இந்த சூப்பர் ஸ்பீக்கர்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ்ல ஒரு குரூப், அடுத்து தமிழ் ஒரு குரூப், அதுக்கு அடுத்து இப்போ வந்து தெலுங்கு, ஹிந்தி, மலையாளத்துல இது மாதிரிலாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஸோ இந்த 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 வாட்ஸ்அப் குரூப் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் இன்னும் இந்த தமிழ் சூப்பர் ஸ்பீக்கர் குரூப் வந்து இன்னும் அதிக அளவுக்கு போய் ஸோ வெளியில வந்து வந்தது. ஸோ யூடியூப்லயும் ஸோ இந்த திக்காய்க்கான பயிற்சி பற்றி மணிமாறன் சார் வந்து வீடியோஸ்ல போட்டிருக்காரு. ஸோ அந்த வீடியோஸ்ல பார்த்துதான் ஸோ அடுத்தடுத்த நபர்கள் ஜாயின் பண்ணி ஸோ இங்க சொல்ற இந்த ஸ்பீச் ரிப்பீலாம் செஞ்சு ஸோ வந்து ஸ்டாமரிங் வந்து ஓவர் கம் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து மணிமாறன் சார் தான் வந்து இந்த குரூப்போட ஃபவுண்டர். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2018 வந்து இருந்து அக்னிராஜ் அண்ணா ஸோ அவரு இந்த குரூப்ல ஜாயின் பண்ணி ஸோ இப்போ அவர் வந்து ஸ்டாமரிங்கை ஓவர் கம் பண்ணிட்டு
இப்போ வந்து அக்னிராஜ் அண்ணா தான் வந்து அட்மினா இந்த குரூப்போட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஹேண்டில் பண்றாரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 வருட அனுபவம் இருக்கு. ஸோ நம்ம குரூப் பண்ற இந்த பேச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ இவ்வளோ வருஷமா பண்றாங்க. அடுத்து வந்து இந்த ஹீசான்னு சொல்லுவாங்க, தி இந்தியன் ஸ்டாமரிங் அசோசியேஷன்ல. ஸோ அங்க வந்து ஸ்டாமரிங் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட். அந்த அந்த ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ்ல அங்கே வைக்கிறது, ஸோ ஸ்ட்ரேஞ்சர் டேக்கில் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நம்ம தமிழ் சூப்பர் ஸ்பீக்கர்லையும் ஸோ 6 மாதத்துக்கு ஒரு ஒர்க் ஷாப் வைக்கிறது, ஸோ நம்ம ஓனாக ஸ்ட்ரேஞ்சர் டாக் பண்ணுறது. ஸோ ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம பண்ணுறோம். இப்போ ஏன் இந்த வீடியோ நான் போகணும்னு நினைச்சேன்னா, நம்ம திக்குவாய்க்கு வந்து அந்த அதிக இன்ஃபர்மேஷன் வந்து இங்க இருக்குது. ஸோ அதிக நபர்கிட்ட பேசின இன்ஃபர்மேஷன், ஸோ அனுபவம், ஸோ இந்த பேச்சு பயிற்சி வந்து ஸோ அதிக பேர் ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ ஓவர் கம் இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ நான் இந்த திக்குவாய் புக்கை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த திக்குவாய் புக்கு நான் படிக்கும் போது தான் நானே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஸோ அப்போ ஸோ இவ்வளோ வருஷமா ஒரு ஸ்பீச் தெரப்பி மெத்தட் இவங்க பண்றாங்கன்னா, ஸோ அது வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு மெத்தடு. ஸோ இதுலேருந்து அதிக பேர் ஓவர் கம் பண்ணனால நம்மளும் வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணால் ஓவர் கம் பண்ண முடியும். அந்த ஹோப் வந்து வந்தது. ஸோ இந்த குரூப் வந்து இன்னுமே போயிட்டே தான் இருக்கும். ஸோ யாருக்காகவும் ஸ்டாப் ஆகாது. ஸோ அடுத்தடுத்து இந்த குரூப் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த குரூப்ல இன்னொன்று முக்கியமாக வந்து ஸோ ஸோ இலவசம் மட்டும்தான். என்னன்னா நம்மளோட டைம் எங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த ஸ்பீச் தெரப்பி பண்றது, ஸோ டெய்லி ஆடியோ மெசேஜ் போடுறது, நம்ம ஜிமீட் வச்சானா அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்றது, மற்ற குரூப் மெம்பர்ட்ட வந்து ஃபோனில் பேசுறது, ஸோ வீக்லி வந்து ஸோ எஸ்ஹெச்ஜி செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து அந்த சேம் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க வீக்லி 1 டே மீட் பண்ணி ஸோ ரெடியாக பேசுறது, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறோம். ஸோ 6 மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு ஒர்க் ஷாப். ஸோ இவ்வளோ ஆக்டிவிட்டி வந்து இந்த குரூப்பில் வந்து பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த குரூப் பற்றி ஒரு வீடியோ போகணுன்னு எனக்கு ஒரு தாட் வந்தது. அதனால தான் இந்த வீடியோ. எல்லோருக்கும் மிக்க நன்றி.
விநாயகம், சோளிங்கர், ராணிப்பேட்டை மாவட்டம்.